வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மிக பரிசுத்தமான மார்க்கமாக திகழ்கிறது. இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாய் எது சரி எது தவறு என்பதை உலக மாந்தர்களுக்கு மிக தெளிவாய் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இப்போ இஸ்லாத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத அளவிற்கு, யாரும் இடைச்செருகல் செய்து தன் மனம் போன போக்கிலே இஸ்லாத்தை எடுத்துரைக்காத அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வஹியின் மூலமாக இறைவனின் புறத்திலிருந்து இந்த மார்க்கத்தை மிக கட்டுக்கோப்பான முறையிலே பாதுகாத்து வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை வேண்டுமென்றே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீது இந்த மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த ஆலிம்கள் போர்வையில் இருக்கிற சிலர் மிக வலுவாய் மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக கடுமையாய் எச்சரிக்கை செய்தார்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் என் மீது வேண்டுமென்றே பொய் உரைக்கிறாரோ, நான் சொல்லாததை சொன்னதாய் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறாரா, ஃபல்யத்தபவ்வா மக்அதுஹு மினன்னார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய தங்குமிடமாய் நரகத்தை அவர் அமைத்து கொள்ளட்டும் என்று மிக கடுமையாய் எச்சரிக்கை செய்திருப்பதை பார்க்கிறார். சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த அப்துல்லா ஜமாலி என்கிற ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக கடுமையாய் இட்டுக்கட்டி பல செய்திகளை பேசுவதை பார்க்கிறோம். அதிலே ஏராளமான விஷயங்களை அவர் பேசியிருந்தாலும், முதலாவதாக அவர் பேசுகிற நிகழ்வு, அவர் பேசுகிற செய்தி, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தகப்பனாராக திகழ்ந்த அபூ தாலிப் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார், சொர்க்கவாசியாக இருப்பார் என்ற அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லாத ஒன்றை அவர்கள் மீது வலுவாய் இட்டுக்கட்டுவதை பார்க்கிறார். ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களின் மறுபெயராய் அவர்களோடு இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை அபூ தலாயில் என்று அழைக்கிறார்கள், ஆதாரத்தின் தந்தை என்று அழைக்கிறார்கள். உண்மையில் அவர் ஆதாரத்தின் தந்தை போன்று தன்னுடைய மார்க்க உபதேசங்களிலோ மார்க்க விஷயங்களிலோ நடந்து கொள்வதில்லை. பொய்யுரைப்பதின் தந்தையாய் திகழ்கிறார். நபியின் மீது துணிந்து பொய் சொல்லுகிற, இட்டுக்கட்டுகிற ஒரு நபராய் அவர் திகழ்வதை பார்க்கிறார். அல்லாஹுவின் தூதர் அவர்களின் பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பக்கபலமாய் இருந்திருக்கிறார். எதிரிகளிடமிருந்து அல்லாஹுவின் தூதரை ஆரம்ப நேரங்களில் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். நபிகளாருக்கு அரணாய் திகழ்ந்தவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் கலிமா சொல்லாமல், இறைவனை ஏற்காமல், தாரக மந்திரமாய் திகழ்கிற, தௌஹீதின் ஆணிவராய் திகழ்கிற லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற வாசகத்தை மொழியாமலேயே, உள்ளத்தில் பதிய வைக்காமலேயே அவர் மரணத்தை தழுவிருக்கிறார். இதுதான் ஏராளமான ஹதீசுகளில் இருந்து நாம் பெறுகிற முடிவாய் திகழ்கிற. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள், அவர் நரகத்திற்குரியவர் தான், நரகவாசிதான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்களே முடிவு சொல்லிவிட்டு சென்றதற்கு பிறகு அப்துல்லா ஜமாலி அவர்கள், இல்லை அவர் சொர்க்கத்திற்குரியவர் தான் என்று நபியின் மீது துணிந்து இட்டு கட்டுவதனால் அவருக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய பெரிய தகப்பனார் குறித்து அவர் நரகத்தில் இருக்கிறார் என்று தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பிறகு, இல்லை அவர் சொர்க்கவாசியாயிருப்பார், அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் அவர் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும் என்றெல்லாம் பலதரப்பட்ட அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட
அது போல ஒரு பிம்பத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவதை பார்க்கிறார். ஒரு கலந்துரையாடலிலே அவரிடத்திலே கேட்கப்படுகிறார், அபூ தாலிபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை, அவர் வெளிப்படையாய் கலிமா சொல்லவில்லை, ஆனால் மானசீகமான முறையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இறந்தது முஸ்லீமா இறந்தாங்களா, முஸ்லீம் அல்லாம இறந்தாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அது ஒன்று போதும். இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு, அது ஒன்று போதும். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்னாங்கிறது என்ன தெரியுமா சொன்னாங்க? லஅல்லஹு தன்ஃபஉஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு நான் செய்கிற ஷஃபாஅத் பலன் அளிக்கும் அப்படின்ட்டான் புகாரி. ஷஃபாத் யாருக்குங்க? முஸ்லிம்களுக்கு. காவிர்களுக்கு ஷஃபாத் உண்டா? அதனால அபூ தாலிப் எவ்வளோ ஒன்றும் இல்லை, சாதாரண அறிவை கொண்டு சிந்திச்சாலே தெரியும். அந்த அவங்களுடைய வழிபாட்டு முறையில தான் அபூ தாலிப் எல்லாம் இருந்தாங்க. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏன் உதவி செய்யணும், ஏன் பாதுகாப்பா இருக்கணும்? அவங்களுக்குள்ள கோபம் வந்திருக்கணும், அபூஜலுக்கு வந்த கோபம் வந்திருக்கணும்ல, அபூ லஹபுக்கு வந்த கோபம் வந்திருக்கணும்ல. ஏன் ஆனா என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு அரணாவோட இருக்கிறாங்க, யாரும் எந்த தொந்தரவு கொடுக்க கூடாதுங்கிறாங்க. அவங்களுக்கு யாராவது செஞ்சாங்க கோபம் சொல்றாங்க, என் மகனையா அப்படி செய்றீங்கன்னு. அப்ப இது சாதாரணமா சிந்திச்சாலே போதும், அவங்க இஸ்லாத்துக்கு ஆதரவா தான் இருந்தாங்கிறது. அதனால இதுதான் உண்மை. இதுல மிக முக்கியமான விஷயம் பொதுமக்கள் ரொம்ப கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டும். இதே ஷேக் அப்துல்லா அவர்கள் கடந்த காலங்களில அபூ தாலிபு சொர்க்கவாசியாக இருக்க வாய்ப்பில்லை என்று பேசிய வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்க்கிறார். மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், அவனுடைய தந்தையா அபூ குஹாபாவை ஃபத்ஹ் மக்கா வைக்கும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக. கூட்டி வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கலிமாவை சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகுறாங்க. பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குஃப்ர்ல இருந்தாங்க, இப்பதான் இஸ்லாத்து வர்றாங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கணும் ஒரு மகனாரு. ஏன் நரகத்தின் பாதைக்கு சென்று போடக்கூடிய இப்ப சொர்க்கத்தின் பாதைக்கு வர்றாரு, ஆனா அழுகுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்தா நபி நாம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்காமலே போயிட்டாங்க. இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டதா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. அதை நினைச்சு நீங்க விரும்பினது நடக்கலையே, நீங்க யார் இஸ்லாத்து வரும் நினைக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே, அதை நினைச்சுதான் இப்ப நான் அழுகுறேன். மக்களுக்கு மத்தியில அவர் சொர்க்கவாசியாக இல்லை, நரகவாசியாகத்தான் இருப்பார் என்று இவரை எடுத்து சொல்லிவிட்டு பிறகு மாற்றி பேசுவதை பார்க்கிறார். அவர் ஏன் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தாமல் இருந்தார் தெரியுமா? காஃபிர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான செய்திகளுக்கு மாற்றமாய் இவர் அள்ளி விடுவதை பார்க்கிறார். நபியின் மீது இப்படியெல்லாம் ஒருவரால் துணிந்து பொய் சொல்ல முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததையெல்லாம், ஹதீஸ்களிலே இல்லாததையெல்லாம் இவ்வளவு துணிந்து கீழ் இறங்கி ஒருவரால் இட்டுக்கட்ட முடியுமா என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹதீஸ்களை எல்லாம் வளைத்து இட்டுக்கட்டி மேல் பகுதியை எடுத்து சொல்லி கீழ்ப்பகுதியை மறைத்து விட்டு மக்களுக்கு மத்தியில அபூ தாலிபு அவர்கள் சொர்க்கவாசியாகத்தான் இருப்பார் என்று பயங்கரமான அவதூறு பிரச்சாரத்தை எடுத்து சொல்வதை பார்க்கலாம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி 3883வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம் அபூ தாலிபு குறித்து கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, மா அக்னைத அன் அம்மிக, அல்லாஹுவின் தூதரே உங்கள் சிறிய தந்தைக்கு நீங்கள் என்ன பலனளித்தீர்கள்? கேட்டுட்டு கேட்கிறாங்க, ஃபஇன்னஹு, ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு கான யஹூதுக வ யக்தபு லக, அவர் உங்களை பாதுகாப்பவராயிருந்தார். வ யக்லபு லக், உங்களுக்காக பிற மக்களிடத்தில் கோபப்படுவராய் இருந்தாரே அப்படின்னு நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காலஹுவ அபூ தாலிப். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட மிக அழகான செய்தி, மிக தெளிவான செய்தி. அல்லாஹுவின் தூதருடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள். காலஹுவ
ஃபீ தஹ்தாஹிம் மினன் நார் வலவுலா அனல கான ஃபி தரகி அல் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் இப்போது கணுக்கால் வரை தீண்டுகிற நரக நெருப்பில் இருக்கிறார். நரகத்தில் இருக்கிறார், அது உறுதி. கணுக்கால் வரை தீண்டுகிற நரக நெருப்பில் இருக்கிறார். நான் மட்டும் இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ்லா அன, நான் மட்டும் இல்லைன்னா லகான ஃபி தரகி அல் அஸ்ஃபலி மினன் நார், அவர் நரகத்தின் அடித்தட்டில் இருந்திருப்பார். அவர் எனக்கு பயனளித்ததற்காகவோ அல்லது எனக்காக கோபப்பட்டதற்காகவோ, நான் அவருக்காக இந்த சிறிய பலனை அளித்த காரணத்தினால் அவர் நரகத்தின் ஆழத்தில் இருந்து, நரகத்தின் அடித்தட்டில் இருந்து, நரகத்தின் கொஞ்சம் ஓரத்திலே இருக்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொல்வதை பார்க்கிறார். அப்ப அபூ தாலிப் அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்களே சொல்லிவிட்டதற்கு பிறகு நபியின் மீது துணிந்து இட்டு கட்டுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? என்னவாக போகிறது? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன அபா தாலிப் கான யஹூதுக வ யன்சுருக. அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அபூ தாலிப் தங்களை பாதுகாப்பவராகவும் தங்களுக்கு உதவி செய்பவராகவும் இருந்தாரே. ஃபஹல் நஃபஹு தாலிக், அது அவருக்கு பயனளித்ததா கேட்குறாங்க. அபூ தாலிப் உங்களை பாதுகாக்கிறவரா இருந்தாங்களே, உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருந்தாரு, ஆனால் அவர் இஸ்லாத்தில் இல்லையே, அப்போ உங்களை பாதுகாத்ததும் உங்களுக்கு உதவி செஞ்சதும் அவருக்கு பயனளித்ததா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால நஅம், ஆம். எப்படி பயனளித்தது தெரியுமா? வஜத்துஹு ஃபீ கமராத்தின் மினன் நார் ஃபஅக்ரஜ்துஹு இலா தஹ்லாஹ், நான் அவரை நரகத்தினுடைய ஒரு ஆழமான, ஒரு பிரதானமான ஒரு பகுதியிலே கண்டேன். உடனே அவரை நரகத்தில் கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன். இதான் பயனளிச்சது. நரகத்தில் இருப்பது உறுதி, கன்ஃபார்ம். சஹீஹ் முஸ்லிமிலே 309வது செய்தியாய் பார்க்கிறோம். நரகத்தில் இருப்பது உறுதி. நரகத்தின் ஆழமான பகுதியில் அவர் இருப்பதை கண்டு எனக்கு பாதுகாப்பளித்ததற்காக, உதவி அளித்ததற்காக நரகம் அவர் கணுக்கால் வரை தீண்டுகிற பகுதிக்கு அவரை நான் அப்புறப்படுத்தினேன். இவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் நரக நெருப்பு தீண்டுகிற இடத்தில் தான் இருப்பார் என்று உறுதியாக சொன்னதற்கு பிறகு நபியின் மீது துணிந்து இட்டு கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அபூ தாலிப் சொர்க்கவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் வருகிறது? சற்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சுனனு நசாயி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1979வது செய்தி. அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இன்ன அம்மக்க ஷைഖ ضال மாத், அல்லாஹுவின் தூதரே, உங்கள் சிறிய தந்தையரான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுற செய்தி, உங்க சிறிய தந்தை வழிகட்ட அந்த கிழவர் முதியவர் இறந்துட்டார. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? யாரை பார்த்து நீ வழிகட்டவர்னு சொல்ற? அவர் வழிகட்டவரா? அவர் சொர்க்கவாசியை பார்த்து நீ வழிகட்டவர் என்கிறாயே. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி அபூ தாலிபை பார்த்து வழிகட்டவர் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதற்கு அலி ரலியல்லாஹு அவர்களை நபிகளார் கண்டித்தார்களா அல்லது ஏற்றுக்கொண்டார்களா? ஆம், அவர் வழிகட்டவர் தான், நீ சொல்றது சரிதான் அப்படின்னு அல்லாஹுவின் தூதரவர்கள் அமைதி காத்தார்களா இல்லையா? அப்ப நபி அவர்களே அபூ தாலிப் அவர்கள் வழிகட்டவர் என்று சொன்னதற்கு பிறகு, சொன்ன சபையிலே அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நபியின் மீது துணிந்து இட்டு கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சுனனு நசாயிலே 190வது செய்தி. அலி ரலியல்லாஹு அவங்க தான் அறிவிக்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, இன்ன அபா தாலிப் மாத், அபூ தாலிப் இறந்து விட்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபவாரிஹி, அவரை புதைப்பீராக, நீ போ அவரை போய் புதைச்சிடு. உன்னை திரும்ப வலியுறுத்தி
அலி ரலியல்லாஹு அவங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க, இன்னஹு மாத்த முஷ்ரிகா. எவ்வளவு தெளிவான வார்த்தை என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர் இணை கற்பித்த நிலையில் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொல்றாங்க, இது அபு ஃபவாரிஹி, சரிப்பா நீ போ, அவரை போய் புதைச்சிடு. அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதை நபி அவர்கள் அப்பீல் செய்திருக்க வேண்டுமா இல்லையா, மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இன்னஹு மாத்த முஷ்ரிகா, அவர் இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆம் அவர் இணை வைத்த நிலையில் தான் மரணித்திருக்கிறார் என்று அழுத்தமாய் சொன்னதற்கு பிறகு நபியின் மீது நபி சொல்லாததை துணிந்து இட்டு கட்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? ரசூல்லாவே அபூ தாலிப் அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அபூ தாலிப் குறித்து சொல்லுகிற பொழுது அவர் முஷ்ரிக்காக இறந்தார் என்று தெளிவாய் தெரிவிக்கிறார்கள். மக்களிடத்திலே அவதூறையும் நபியின் மீது இட்டுக்கட்டுகிற வேலையையும் நாம் செய்யக்கூடாது தானே? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அபூதாவுது என்கிற நபிமொழி தொகுப்பில் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இன்ன அம்மக்க ஷைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் பெரிய தந்தை அவர் அப்பால்ல கது மாத்த, வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார். இந்த செய்தி அபூதாவுது என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அபூ தாலிபுக்காக அதிகமான நாட்கள் பாவ மன்னிப்பு தேடியதாகவும், அவர் இஸ்லாத்தை ஏற்காம இறந்து போயிட்டார். இஸ்லாத்தை ஏற்காம இறந்த உடனே பல நாட்களாக அவங்க வெளியே வராமல் இருக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு சொன்னார்கள், ஒமா கானலின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன், இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இந்த வசனத்தை ஓதி காட்டி அவரு இணை கற்பித்திருக்கிறார். ஃபீல் பண்றதுலையோ வருத்தப்படுறதுலையோ பிரயோஜனம் இல்லை. அவர் இணை கற்பித்த நிலையில் இறந்திருக்கிறார். எனவே அவருக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி நபி அவர்களை கண்டித்திருக்கிறான் என்கிற செய்தியை பார்க்கிறார். அதே போன்று நீங்கள் பாருங்கள், அபூ தாலிப் அவங்க மரண தருவாயில இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஓடோடி போறாங்க. அவருடைய மரண தருவாயிலே இருக்கிற பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஓடோடி சென்று, யா அம், பெரிய தந்தையே, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அஷ்ஹது லக பிஹா இன்தல்லாஹ், இதை மட்டும் சொல்லிருங்க, அல்லாஹ் கிட்ட உங்களுக்காக நான் மன்றாடுகிறேன், நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஃபகால அபு ஜஹல் வ அப்துல்லா இப்னு அபி உமையா, அபு ஜஹலும் அப்துல்லா இப்னு அபு உமையாவும் அபூ தாலிப் உடனும் அவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அபூ தாலிப் மரண தருவாயில் இருக்கிறார், அபு ஜஹல் இருக்கிறான், அபு உமையா இருக்கிறான். யா அபா தாலிப் இருவரும் அழைக்கிறார்கள், அபு ஜஹலும் அபு உமையாவும், அபு தாலிபே அத்தர்கப் அம்மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ விட்டுவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கொள்கைக்கு போகிறியா? அப்துல் முத்தலிப் என்ன மார்க்கத்தில் இருந்தார்? அப்துல் முத்தலிப் சிலை வணக்கத்தில் இருந்தார், முஷ்ரிக்காக இருந்தார், மக்கா காஃபிரா இருந்தார். அப்ப அபு ஜஹல் கேட்கிறான், அபு உபையா கேட்கிறான், நீங்க அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டுட்டு முஹம்மது சொன்ன மார்க்கத்தின் பக்கம் செல்ல போகிறாயா? ரசூலுல்லாஹ் விடுற மாதிரி இல்லை. ஃபலம் எஸல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திரும்ப திரும்ப அழுத்துறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிருங்க, நான் மன்றாடுறேன் இறைவன்ட்ட, நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றுகிறேன். அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. பிறகு இறுதியா மா கல்லமகும் கால அபூ தாலிப் ஆகிர மா கல்லமகும் ஹுவ அலா, அபூ தாலிபுடைய இறுதி வார்த்தை
அலா மில்லத்தி அப்துல் முத்தலிபு, அப்துல் முத்தலிபு எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ அதே மார்க்கத்தில் நான் இருக்கிறேன், அதே மார்க்கத்தில் நான் இறந்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இறந்தார் என்கிற செய்தி சஹீஹ் புகாரியில் 1360வது செய்தியாக பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செய்தியில் எவ்வளவு துணிந்து இட்டு கட்டுகிறார் என்று பாருங்கள். அப்துல் முத்தலிபு மார்க்கத்தை விட்டு நீ போயிருவியா அப்படின்னு அபூஜஹல் கேட்கிறார். இவர் சொல்றாரு, இந்த அப்துல்லா ஜமாலி என்பவர் சொல்லுகிறார், அப்துல் முத்தலிபு எந்த மார்க்கத்தில் இருந்தார் தெரியுமா? அவர் தௌஹீதில் இருந்தார். எவ்வளவு ஒரு வடிகட்டின ஒரு பொய் என்று பாருங்கள். அப்துல் முத்தலிப் என்ன சிலை வணக்கத்திலா இருந்தார்? நீங்க அவர் பேசுறத பாருங்க, முன்னுக்கு பின் முரணா. அட, செய்தியில் தெளிவா இருக்கிறது. ஒரு குழந்தை இந்த செய்தியை படிச்சா கூட அழகாய் புரியும். அபூஜஹல் கேட்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறியா வெசஸ் அப்துல் முத்தலிப் மார்க்கத்துக்கு போக போறியா? இதுவா அதுவா? ரெண்டு தான். அப்துல் முத்தலிப் மார்க்கத்திலே நான் செத்து போயிடுறேன் என்று அபூ தாலிப் இறந்து போனார். இவர் சொல்றாரு, அப்துல் முத்தலிப் மார்க்கம் எது தெரியுமா? அது பியூரான தௌஹீது, அது ஏகத்துவம். இந்த மக்கள் உங்களை அப்படியே முழுசா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இவ்வளவு துணிந்து உங்களால் பொய் சொல்ல முடிகிறது? அட, அப்துல் முத்தலிப் தௌஹீதில் இருந்தார், ஏகத்துவத்தில் இருந்தார் என்று எங்க இருக்கிறது? அப்ப எதுக்கு அபூஜஹல் அப்துல் முத்தலிப் மார்க்கத்தில் விட்டு நீ போக போறியா நீ ஏன் கேட்கணும்? அவரு அப்துல் முத்தலிப் உங்க பேச்சுக்கு தௌஹீதில் இருந்தார், ஈமானை ஏற்றுக்கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அபூஜஹல் அந்த மார்க்கத்தை விட்டு அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை விட்டு நீங்கள் போக போகிறீர்களா என்று ஏனப்பா கேட்கணும்? வேற ஒரு ஆளை வச்சு தானே கேட்டிருக்கணும், அல்லது சிலை பெயர்களை வைத்தாவது கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு செய்தியை வாசிக்கிறார், இதுல கேள்வி கேட்கிறவர் அப்படியே உட்கார்ந்து தலையாட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இல்ல, கேள்வி கேட்கிற உங்களுக்காவது கொஞ்சமேனும் உரைக்கவில்லையா? இப்படி முன்னுக்கு பின் முரணா ஒரே செய்தியில லா இலாஹ இல்லல்லாஹ்வா அப்துல் முத்தலிப் மார்க்கமான்றதுல லா இலாஹ இல்லல்லாஹ் வேணாம், அப்துல் முத்தலிப் மார்க்கம் தான் வேணும் என்று சொல்லிவிட்டு ஒருவர் பச்சையாய் அவர் இணை வைத்த நிலையில் இறந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் முஸ்லிமாக இருந்தார் என்று துணிந்து பொய் சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அப்துல் முத்தலிப் அவர் தௌஹீதில் இருந்தார், அவர் ஏகத்துவத்தில் இருந்தார். அப்துல் முத்தலிப் மார்க்கத்தில் அபூ தாலிப் இருந்தார், எனவே அவரும் அப்படி கத்தா துணிச்சலா இருந்தார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார். அப்துல் முத்தலிப் தௌஹீதில் இருந்தார் என்பதற்கு என்ன ஆதாரமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில துணிச்சலா உறுதியா சொன்ன வாசகத்தை எடுத்து சொல்லுகிறார். அன நபி லா கதீப், நான் தான் நபி, நான் பொய்யன் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா சொல்றார். எந்த இடத்தில் சொன்னார்கள் தெரியுமா? ஏகத்துவ கொள்கையை, தௌஹீதை மக்களுக்கு மத்தியில பறைசாற்றுகிற இடத்திலே சொன்னார்கள். எனவே அப்துல் முத்தலிப் தௌஹீத் கொள்கையில இருந்தாரு, நான் நபின்னு சொல்லிட்டு நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன்னு ரசூலுல்லாஹ் சொல்றதுனால அப்துல் முத்தலிப் தௌஹீதில் இல்லாமல் இருந்திருந்தால் சொல்லியிருப்பார்களா? சிலை வணக்கத்தில் இருந்திருந்தால் சொல்லியிருப்பார்களா? இதுவெல்லாம் ஒரு வாதமா? மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிற ஒரு செயலா இதுவெல்லாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட தான் யா அபத்தி அப்படின்னு அழைத்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான், எனது அருமை தந்தையே, பாசத்திற்குரிய தந்தையே, செல்ல தந்தையே என்று அழைத்தார்கள். அழைச்சிட்டு தான் சொன்னாங்க லா தஅபுதி ஷைத்தான். இப்ராஹிம் நபியை பார்த்தீர்களா? எனது அருமை தந்தையே என்று அழைத்து விட்டார்கள். எனவே அவரது தந்தை தௌஹீத்வாதி. இது ஒரு அடையாளமா? அட, ஒரு ஆளுடைய மகன், ஒரு ஆளுடைய பேரன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன் என்று சொன்ன காரணத்திற்காக அந்த இன்னார் தௌஹீத்வாதியாக ஆகிவிடுவாரா? நான் இன்னாருடைய மகன் என்கிறேன், இன்னாருடைய பேரப்பிள்ளை என்கிறேன்,
அதனால் அவர் தௌஹீத்வாதின்றதுக்கு என்ன அடையாளம்? இது உலகத்திலேயே இல்லாத பாயிண்டாக வல்லவா இருக்கிறது. யாருமே அதை ஏற்க மாட்டார்களே. இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் வருகிறார், அவருடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இன்னாருடைய மகன் என்று தான் சொல்ல முடியும். நான் இன்னாருடைய பேரன் என்று ஏன் சொன்னார்கள்? இன்னாருடைய பேரன் என்று சொன்னதற்கான காரணம் அவங்களுடைய பேரன் அப்துல் முத்தலிபுடைய பேரன், அப்துல்லாவுடைய மகன், ஆமினாவுடைய மகன் என்று சொன்ன காரணத்திற்காகவெல்லாம் அவர் தௌஹீத்வாதியாக இருப்பார் என்பதை இதை ஏற்கவே முடியாது. நீங்க என்ன செய்யணும்? அப்துல் முத்தலிப் தௌஹீதில் இருந்தார், ஏகத்துவத்தில் இருந்தார் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியில இருக்கிற, அபூ தாலிப் அவர்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள், மறுமையிலே பரிந்துரை செய்வார்கள் என்றெல்லாம் வருகிறதே. காஃபிருக்கு யாராவது பரிந்துரை செய்வாங்களா? அந்த செய்தியில தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பரிந்துரை செய்வேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் செய்த பரிந்துரையின் காரணமாக நரகத்தின் ஆழத்தில் இல்லாமல் நரக நெருப்பின் ஓரமாக இருக்கிறார். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ்ட்ட நான் கேட்டதுனால, மன்றாடுறதுனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கல, நரகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணல, வெளியே கொண்டு வரல, நரகத்தின் ஓரமாய் வைத்திருக்கிறான். அப்ப மக்களை ஏமாற்றி, அப்பாவி மக்களை, சாதாரணமான மக்களை ஹதீஸை எடுத்து படிக்க மாட்டார்கள், புகாரி முஸ்லிமை எல்லாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இவர் சர்வசாதாரணமா புகாரியில முஸ்லிம்ல இருக்கிற செய்தியவே இருட்டடிப்பு செஞ்சு இட்டு கட்டி அதையும் ஒருத்தரை உட்கார வச்சு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி பேசி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், நபியின் மீது துணிந்து இவர் எவ்வளவு வேண்டுமானாலும் இட்டுக்கட்டுவார் என்பதற்கான சான்று தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக தெளிவாய் சொன்னதுதான் மார்க்கம். அட, அல்லாஹ்வுடைய தூதரே தன் பெரிய தகப்பனார் அபூ தாலிப் நரகத்தில் இருக்கிறார், வழிகட்டி விட்டார், முஷ்ரிக்காக இருக்கிறார் என்று சொன்னதற்கு பிறகு அவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் வந்தது? உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அதிகமான அக்கறை இருந்திருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ்வே அபூ தாலிபை நரகவாசி என்று சொன்னதற்கு பிறகு அவரை சொர்க்கவாசி ஆக்குவதற்கு நீங்கள் போராடுகிறீர்களே, என்ன காரணம்? இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் வன்மையாய் கண்டித்தார்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதா, என் மீது வேண்டுமென்றே துணிந்து பொய் உரைக்கிறானோ அவன் தன்னுடைய தங்குமிடத்தை மக்அதுஹு மினன் நார், நரகத்திலே அமைத்துக் கொள்ளட்டும். இது போன்ற ஆலிம்கள் போர்வையில் இருக்கிற இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே தங்கள் சிந்தனையில் என்ன இருக்கிறதா, என்னவெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கிறதா, குப்பையாக இருக்கிறதா, அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அப்பாவி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும். குரான்லையோ தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்லையோ என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் மேலே மறைச்சி கீழே மறைச்சி இருட்டடிப்பு செஞ்சு அதை ஏற்கக்கூடாது. சிந்தனையில் கோளாறு இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாய் சொன்னார்கள். அவர்களின் பெரிய தகப்பனார் கலிமாவை ஏற்கவில்லை. அப்துல் முத்தலிப் மார்க்கத்திலேயே அபூ தாலிப் இறந்து விட்டார். அப்துல் முத்தலிபுடைய மார்க்கம் அது முஷ்ரிக்கான இணை வைப்பு கொள்கையில் இருந்த மக்கா காஃபிர்களின் கொள்கையாய் அந்த மார்க்கம் இருந்தது. அதிலேயே அபூ தாலிப் இறந்து விட்டார். அபூ தாலிப் நரகத்தில் இருக்கிறார். நரகத்தின் ஆழத்தில் இல்லாவிட்டாலும் நரகத்தில் தான் இருக்கிறார் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிற மிக தெளிவான செய்தியாக இருக்கிறது. இது போன்ற வழிகட்ட பரையளவி சிந்தனை கொண்ட குழப்பவாதிகளிடமிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற போதுமானவன். நபியின் மீது துணிந்து இட்டுக்கட்டுகிற இது போன்ற நபர்களை
இனம் கண்டு கொள்வோம், அடையாளம் கண்டு கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்